எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாமோதரன். என் ஊர் கும்பகோணம். 2021 பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து வீட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் வரப்போ மட்டும் படிப்பேன். மற்ற நேரத்தில் வீட்டு வேலை அப்படி பண்ணிட்டு இருப்பேன். நான் கன்சிஸ்டன்சி இல்லாதனால நான் சரியாக படிக்க முடியல. அதுக்கப்புறம் யூடியூப்ல தான் நம்ம கிங்ஸ் அகாடமியை பற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் 2024 டிசம்பரில் தான் வந்து கிங்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் குரூப் 4க்கு தான் ஃபர்ஸ்ட் படித்தேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 4 கொஸ்டினில் வந்து குரூப் 4 பாஸ் பண்ண முடியல. 4 கொஸ்டினில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேல் கோஆபரேட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று வந்துச்சு. அந்த டைமிங்கில் தான் சார் சொன்னேன், இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் இருக்குது சார், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சார் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஜல்தி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாமும் தனியாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து தனியாக டிஆர்பியும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை நான் அந்த எக்ஸாம்னால தான் நான் டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ நம்ம கிங்ஸ் அகாடமியில் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு இன்டர்வியூ பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணதில்லை. அப்போ வந்து நம்ம முத்துசாமி சார் தான் இன்டர்வியூனா எப்படி இருக்கும், இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதனால தான் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம் நம்ம கிங்ஸ் அகாடமியும் பேச்சு சார் தான். அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது. நம்ம கிங்ஸ் அகாடமி ஃபுல்லாக ஃப்ரீ அகாடமி தான். யார் வேணால் வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மதிய சாப்பாடும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாகவே தராங்க. நான் எப்போவுமே மதிய சாப்பாடு நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்து எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.